அன்றைக்கி ஒரு நாள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருக்குன்னு அவங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செஞ்சு கொடுத்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரி தாங்க. நார்மலாக ஸ்கூல் இருக்கிற நேரத்தில பூரிலாம் வந்து சாப்பிட்டு போக முடியாது. நம்மளால செய்யவும் முடியாது வேறு பக்கம். ஆனால் குழந்தைங்க வந்து முக்கியமாக வேண்டான்னே சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆயிலாக வந்து காலையிலேயே சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இதே வந்து லீவ் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பூரி வேணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு குழந்தைங்களும். மார்னிங் வந்து எந்திச்ச உடனே ஸ்கூல் லீவாக இருந்ததுனால பூரி தாங்க செஞ்சேன். சூப்பராக நல்லா உப்பிய அழகா வந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி பூரியா இருந்ததுன்னா, குழந்தைங்க நெறையவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா ஆல்மோஸ்ட் எப்போவுமே வந்து ஃபேவரட்டான அந்த உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. இதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டா குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? பக்கத்து வீட்டு பசங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்க இந்த வுட்டால ஆன அந்த செட்டிங்ஸ் இருக்கும் இல்லையா? அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அழகா வந்து இந்த மாரி சூப்பரா செட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபைனலா வந்து இது ஒவ்வொன்னா வந்து பில்ட் பண்ணி இது செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அழகா வந்து இது விளையாடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருந்ததுங்க. சின்ன குழந்தைங்கன்றதுனால அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு டாய வந்து விளையாட்டு பொருள வந்து வாங்கி குடுக்குறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே அழகா வந்து விளையாடுவாங்க குழந்தைங்க. ஒவ்வொன்னும் வந்து இந்த மாரி 2, 3 டிசைன்லேயே வந்து நம்ம இது வந்து செய்யலாம். அதில ஒண்ணு தான் வந்து இந்த மாரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா வந்து இந்த இந்த பில்டிங் வந்து இடியாம வந்து எடுக்கணும். அந்த மாரி தான் வந்து ஒவ்வொன்னா வந்து எடுத்துட்டே இருந்தாங்க. ரிமூவ் பண்ணிட்டே இருந்தாங்க. யார் ஃபைனலா எடுக்கும்போது இது வந்து கீழ சரியுதோ அவங்க தான் வந்து லூசரு. யார் வந்து விடாம எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னரு. அந்த மாரி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. யார் வந்து நெறையவும் எடுக்கிறாங்க அப்படின்றது தாங்க கேமே. அந்த மாரி தான் ஒவ்வொன்னா வந்து எது வந்து ரிமூவ் பண்ண முடியுதோ அத வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க தாங்க. அதாவது ஒரு 10 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய பிள்ளைங்களுக்கும் இது வந்து இது விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கே ரொம்ப பிடிச்சதுன்னா பார்த்துக்குங்களேன். யாருக்கெல்லாம் இந்த மாரி ஒரு டாய் வந்து வச்சு விளையாடுறதுக்கு பிடிக்குன்றத சொல்லுங்க. இந்த மாரி ஃபைனலா எடுக்கும்போது அது அப்படியே சரிஞ்சு கீழ விழுந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாரி தான் நம்மளுடைய ஹாலிடேஸ்லாம் வந்து டாய்ஸை வச்சு சூப்பரா ஜாலியா வந்து போயிடுச்சு. குழந்தைங்க எல்லாருமே நெறைய பேர் வீட்ல இருக்கிறதுனால, அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஏதாவது ஸ்நாக்ஸும் செய்யலான்னு, அதுக்கு தான் சுண்டல் வந்து ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வேறு மாரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாரி செட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த லாஸ்ட்டு அந்த கார்னர்ல இருக்கும் பார்த்தீங்களா, அத வந்து அப்படியே தட்டி விட்டோம்னா, சூப்பரா எல்லாமே வந்து கீழ சரிஞ்சு விழும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும். ஸ்நாக்ஸா வந்து சுண்டல் மசாலா மாரி செஞ்சுட்டு, அன்னைக்கு நாள வந்து முடிச்சாச்சு. உங்க வீட்ல எப்படி போகும்னு சொல்லுங்க.